விஜய்க்கு ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் அவரு டாக்டரை பார்த்ததாட்டு தினமலர்ல செய்திகள் வந்திருந்தது. அது பிறகு CR பாஸ்கரனும் விஜய்க்கு ஆட்களும் பேசுறாங்க. மும்முனை போட்டி வந்தா நம்ம எதிர்ப்பு ஓட்டு சதரும், நாம சில இடங்கள்ல ஜெயிக்கலான்னு டாக்டர் நினைக்கிறதாட்டும் தகவல் வருது. தனமா பிராண்டிங்காக கொடுத்த படத்துக்கு பொய்யா பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில யார் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு? செந்தமிழன் சீமான் என் சகோதரன் தான். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. வெளிப்படையா நான் பேட்டிகளை கொடுத்தனா இல்லையான்னு கேளுங்க. இதே ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? சீமான்ட்ட விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதனையை பாஜகவுக்கு தாமரையில படைச்சு காட்டின ஒரு அண்ணாமலையின் 11.4% பலத்தின் அடிப்படையில பங்கிடுவார். நீங்க வேற வழி இல்லாம பாஜக வந்துட்டாங்க, அதுல இங்க 4 பேருகளை ஏமாளி ஆக்கிக்கிட்டு 11.4%ங்கிறதுக்கு ஒரு 3%க்குள்ள ஓட்டை கொடுத்துட்டு காட்டிட்டு நீங்க அசம்பிளி இவ்வளவுதானே எடுத்தீங்க, இது அசம்பிளி பங்கீடு வைப்புன்னு சொன்னா அது தேராது, எடுப்படாது. எடப்பாடி ஏற்றுக்கூடக்கூடிய விஜய் ரசிகர்கள் உள்ள வெள்ளாள கொண்டர்களும் வன்னியர்கள் வேணா நம்ம ஜாதிக்கு அதிகாரம் வருதுன்னு அந்த 2 ஜாதியும் போடலாம். விஜய்க்கு பறைய ரசிகருக்கு என்ன வந்து, விஜய்க்கு தேவாங்கர் செட்டியார் ரசிகருக்கு என்ன வந்து? களத்துக்குள்ள இல்லாத நீங்கெல்லாம் நத்திங். இது கூட தெரியாம அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன பேசுறாரோ அதை ஊடகத்துல பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது நாட்டுல. வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்கு இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி கோகுல். இதுல விஜய் பல்பு வாங்கின இடம் விக்கிரவாண்டி. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. விக்கிரவாண்டியில அவருக்கு தைரியம் இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனை உடைப்பண்ணு நின்றுக்கணும். அவர் என்ன பண்ணாரு? கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தாரு. கள்ளக்குறிச்சி சாராயத்தை பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தினாரு. நான் தான் சொன்னேன் 55% வாக்குக்கு மேல திமுக அணி எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். சீமான் பழைய ஓட்டை தாண்டதே கஷ்டம், பழைய ஓட்டை மெயின்டைன் பண்றதே கஷ்டம். தாண்ட மாட்டாருன்னு சொல்லல, மெயின்டைன் பண்ணது கஷ்டம். டாக்டரையா 25% தாண்டுவாருன்னு சொன்னேன். அப்ப எனக்கு அந்த களம் தெரிஞ்சது. விஜய் தெரியாதவங்களுக்கும் களம் தெரியாம அப்ப ஆதவர்ஜினெல்லாம் இல்ல, ஜான் ஆரோக்கியசாமி தான். இவரு கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்துக்கிட்டு தலைவான்னு ஒரு சீனை போட்டுட்டா முட்டாள்தனமா விக்கிரவாண்டியில போலிங் குறைன்னு நினைச்சாங்க. அடா முட்டாள்களே, உங்க பலம் நிரூபிக்காத உங்க கூட்டம் சேர்க்கிற இதுக்கும் களமும் வேறங்கிறது தெரியாண்டாமா? ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இது கூட தெரியாம அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன பேசுறாரோ அதை ஊடகத்துல பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அலையுது நாட்டுல. அதான் தரவோட தான் சொல்றேன். நீங்க நினைச்சது அது என்ன பண்ணீங்க? இது நோட்டாவுக்கு இங்க அதிக ஓட்டு வரும்னு சொன்னீங்க. கடைசியில என்ன ஆச்சு? உதயநிதி ஸ்டாலின் தான் அங்க களத்துக்குள்ள நின்னாரு. கனிமொழியும் கமலாசனும் கூட போகல. உதயநிதி ஸ்டாலினே களத்துக்குள்ள நின்று விஜய லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி, களத்துக்குள்ள இல்லாத நீங்கெல்லாம் நத்திங், களத்துக்குள்ள இல்லாத ஒருத்தர் நத்திங். அதுதான் அங்க மேட்ரு. அது நான் அதைத்தான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட் ஆச்சு. தேர்தலுக்கு முன்னமே நான் சொன்னா இல்லையான்னு கேளுங்க. ஏன் செந்தமிழன் சீமான் என் சகோதரன் தான். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. வெளிப்படையா நான் பேட்டிகளை கொடுத்தனா இல்லையான்னு கேளுங்க. இதே ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? சீமான்ட்ட விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய் பத்தி பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. அவளுக்கு 1 கோடி ரூபாய் 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்களாம். அதுல 50,000 மெம்பர்ஸ் வந்து விக்கிரவாண்டில இருக்காங்களாம். அடா முட்டாள்களை, பல நிரூபிக்காதவருக்கு ஒரு கையில வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? சிவாஜி பண்ண முடியுமா? வடிவேல் பண்ண முடியுமா? அல்லு அர்ஜுன் பண்ண முடியுமா? முட்டாள்தனமா பிராண்டிங்காக கொடுத்த படத்துக்கு பொய்யா பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில யார் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு? போலரைசேஷன் நடக்கும். என்னோட எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. உங்கள்கிட்டயும் பேசியிருக்கேன். போலரைசேஷன் நடந்தது. வன்னியர் பறையர் போலரைசேஷன் அது வந்தது. 29% பாமக எடுக்கும் போது ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு 23% போச்சு. இதுதான் எடப்பாடி கிட்ட பைண்டிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு இதை சொன்னா தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா வாங்குறான். வெப்பில இருக்கணும் அவ்வா வாங்குறான், தொலைக்காட்சியில வரணும்னு அவ்வா வாங்குறான். நான் சொல்றது உண்மை. அது தேர்தலுக்கு முன்னே நான் சொன்னேன், தேர்தலுக்கு பிறகு நான் சொன்னதான் நடந்திருக்குது. எதுக்கு நான் வரணும்னா, எடப்பாடிக்கு விழுந்த 36% விக்கிரவாண்டி ஓட்டுல 23% ராமதாஸ் ஜெயித்தரக்கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு போச்சு. ஸ்டாலினுக்கு துல்லியமான முடிவு. கலைஞர் மாதிரி மிரட்சி இல்லாம ஸ்டாலின் எடுத்த முடிவுல 19 அந்த 20 அடிச்சாங்க. அந்த தொடர்ச்சிகள் வந்து விக்கிரவாண்டியிலையும் எடுத்தெல்லாம் நடந்தது. இப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, நாம
எடப்பாடி கிட்ட 35 சீட்டு வாங்கிட்டு நின்னாலும் 35க்கு அவருக்கு தகுதி இருக்கு. ஏன்னா விக்கிரவாண்டியில அவரு எடப்பாடியை களத்துக்குள்ளே வர விடாம 2வது வந்தவர். நம்ம உண்மையா சொல்லணும். களத்துக்குள்ள வந்தா 3வது போயிருவோமோன்னு அந்த 10.5 என்ன கருத்து சொல்ல யாது சொல்லன்னு களத்துக்குள்ள வர முடியாம எடப்பாடி போயிட்டாரு. ராமதாஸ் நின்று 2வது இடத்துக்கு வந்தாரு. சோ 35 சீட்டு எடப்பாடிட்ட வாங்கினாலும் ஸ்டாலின் வந்து பரையர்களை கன்சால்டேட் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணி மனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற அவர்களை வச்சு புரோவன்னியர் பண்ணி ஆண்டி PMKல தோற்கடிச்சிருவாருங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்ல, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, எடப்பாடிக்கு விளையாடக்கொன்ற ஓட்டை தவிர மற்ற ஓட்டர்ஸ் கிட்ட கண்ட்ரோல் இல்லைங்கிறதுல தரவுகள் மூலமா டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. சோ அவர் தன்னோட முடிவை நல்ல மாற்றம் வரும், நல்ல டேர்னிங் பாயிண்ட் வரும், பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வரும்னு கடைசி வரை அவர் வெயிட் பண்ணுவாரு. வில் பவரோட ஃபைட் பண்ணுவாரு. இப்படி ஒரு கட்சியை இன்னைக்கு 5% ஓட்டுல அதை மெயின்டைன் பண்றாருன்னா தமாக அதுல மெயின்டைன் பண்ண முடியல. தமாகவால ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண முடியல. டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டியில நின்று எடப்பாடியே களத்துக்கு வர விடாம செய்த சக்தி அவருக்கு இருந்தது. மதிமுக அந்த சக்தியை இழந்துட்டாங்க. தேமுதிக அந்த பழைய சக்தி இழந்துட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் ஆல்மோஸ்ட் பழைய சக்தியோட நிற்கிறாருன்னா அவரோட வில் பவர், உழைப்பு, வீகத்தை கரெக்டா அமைக்கிறது. சோ வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிற அந்தஸ்துல டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஸ்டாலினுக்கு அது தேவையில்லை. முதல் இடத்தை திருமாவளவன் வச்சு அவர் முடிவு பண்ணக்கூடிய பொசிஷன்ல அவர் நிரூபிச்சுட்டாரு. புரோவன்னியரும் பண்ணிக்கிடுவாரு. சோ டாக்டர் ராமதாஸ் வந்து ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமா போக்குங்கிறதுல இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் எம்எல்ஏக்களை கொண்டு போறதுக்கு என்ன வியூகம்னு பாக்குறாரு. இதுல வெங்கட்ரமணன் தான் நினைக்கிற பேர் சம்படி விஜய்க்கு ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் அவரு டாக்டரை பார்த்ததாட்டு தினமலர்ல செய்திகள் வந்திருந்தது. அது பிறகு டாக்டர் CR பாஸ்கரனும் விஜய்க்கு ஆட்களும் பேசுறாங்க. மும்முனை போட்டி வந்தா நம்ம எதிர்ப்பு ஓட்டு சதரும், நாம சில இடங்கள்ல ஜெயிக்கலான்னு டாக்டர் நினைக்கிறதாட்டும் தகவல் வருது. எனிவே டாக்டர் வில் பவரோட பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு. கடைசியில தான் கூட்டணி முடிவை சொல்லுவாரு. திமுக பொறுத்த அளவுல பாமக வந்து 2019 சொன்ன அதே வார்த்தையை சொல்றேன், சூப்பர் புளுவஸ் தான். நிறைய ஒரு கேள்வி என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப திமுகவை தோற்கடிக்கணும் ஒரு 1-to-1 அவசியமா தேவை அப்படிங்கிறது நீங்க ரொம்ப நாளமா சொல்லிட்டு வரீங்க. இப்ப எதிர் அணி அப்படிங்கிறது கன்சாலிடேட் ஆகுறாங்கன்ற ஒரு கேள்வி. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கும் இடைய போறாங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய வலுவான அணியாக திமுகவுக்கு எதிராக வர்றதுக்கான வாய்ப்புகள் 1-to-1 பலத்தின் அடிப்படையில பங்கீடு இருக்கணும். இப்போ எடப்பாடிக்கு 19.4னா 11.4 அண்ணாமலைக்கு உழைப்பால, அண்ணாமலைக்கு கடும் உழைப்பால தமிழக பாஜக இதுல யாரும் சாதிக்காதத முத பாஜகவுக்கு இந்துத்துவா உருவம் கொடுத்தது கஸ்டடியன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம இந்து நாடார்கள் தான். ஐயா தாழ்லிங்க நாடார் தான். அவர் உழைப்புல தான் பாலச்சந்தர் பத்மநாபுரத்துல சிங்கத்துல சிங்கம் பாலச்சந்தர் வந்தாப்புல, காந்தி அண்ணன் கொஞ்சம் ஓட்டுல ஜெயித்தாப்புல, கொஞ்சம் ஓட்டுல தோத்தாப்புல, மோகன்தாஸ் கொஞ்சம் ஓட்டுல தோத்தாப்புல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்து சமூகத்தின் காவலர்களாக ஐயா தாழ்லிங்க நாடார் தரப்புல அந்த மக்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு பல கால ஓட்டத்துல எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா, நான் என்கிட்ட பாமக துணைத் தலைவர் நான் கேட்ட கேள்வியே, வாஜ்பாய் கேட்ட கேள்வியே தமிழ் மண்ணில் ஜெயலலிதாவே நான் பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராட்டு நான் தினத்தந்தியில அறிக்கை விட்ட கேள்வியை ஜெயலலிதா தூத்துக்குடி கூட்டத்துல கேட்டாங்க. வாழ்க்கையிலே ஜெயலலிதா தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தினது என்னுடைய அந்த கருத்தின் அடிப்படையில 80ல நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருகிற இந்திரா காந்தியை பற்றி கலைஞர் கேட்டதை தான் 98ல நான் வாஜ்பாயை பற்றி கேட்டேன். அதை ஜெயலலிதா என்டார்ஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு முத ஒரு வெற்றியை பாஜக பெற்றது. அதற்கு பிறகு பாஜக 5.5% பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தாரு. அவரு ஒபேஸ்கான் கமாண்டுங்கிற லெவல்ல அவர் உபே பண்ணுவாரு ராமகோபால் ஐயருக்கு. அதே இதுல அவரு கமாண்ட் பண்ணாரு. ஏன்னா இது புரியும் நினைக்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு. நம்ம எல்லாம் ஒன்னாதான் அப்போ இருந்தோம். நாம ராமகோபால் ஐயர்கிட்ட உட்கார்ந்து இருந்து விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது தாண்டிங்க நாடா இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆட்டு ராஜா ஐயர் வீட்டுல இவரு ராமகோபால் ஐயர் கூட டிசிப்ளினா பணிவா பொன் ராதாகிருஷ்ணன் இருந்துட்டு இருப்பாரு. ஒபேஸ்கான் கமாண்ட் அது விடுங்க. அப்போ அவரு வந்து அன்னைக்கு 2 MBA கொண்டு வந்தாரு. இவங்க எல்லாம் உருவாக்கி வச்சு பாதை போட்டு வந்ததுல 11.4% மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதனைய பாஜகவுக்கு தாமரையில படைச்சு காட்டின ஒரு அண்ணாமலை. அண்ணாமலையின் 11.4% பலத்தின் அடிப்படையில பங்கிடுவாங்க. அதுதான் 1-to-1 மெயின். இது நீங்க வேற வழி இல்லாம பாஜக வந்துட்டாங்க,
அதுல இங்க 4 பேருகளை ஏமாளி ஆக்கிக்கிட்டு 11.4%ங்கிறதுக்கு ஒரு 3%க்குள்ள ஓட்டை கொடுத்துட்டு காட்டிட்டு நீங்க அசம்பிளி இவ்வளவுதானே எடுத்தீங்க, இது அசம்பிளி பங்கீடு வைப்போம்னு சொன்னா அது தேராது, எடுபடாது. அது இந்த கூட்டணிக்கே நெகட்டிவா போயிடும் சொல்றீங்களா? அப்படி போகாண்டா கரெக்டா வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த கூட்டணி தொடரணும்னு நயனார் விரும்புறாரு, அமித்ஷா விரும்புறாரு, அண்ணாமலை இவரு எடப்பாடி விரும்புறாரு. அண்ணாமலையும் திமுக எதிர்ப்புன்னு யாரும் இலவசமா இல்ல. இந்த நாடார்களோட மனநிலையே வேற. மோடினா ஓட்டு போடக்கூடிய இந்த நாடார்கள் தங்களுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல, தங்களுக்குடைய மரியாதை தாலிங் நாடார் நினைவிடத்துக்கெல்லாம் இன்னும் பாஜக தலைவர்கள் மதிக்கலைங்கிற ஆதங்கங்கள்லாம் இந்த நாடார்களுக்கு இருக்குது. சோ அதெல்லாம் செட்டரேட் பண்ணாதான் அந்த ஓட்டர்ஸ் இது பண்ணுவாங்கிறத யதார்த்த உண்மை. எனிவே இந்த 11.4%ங்கிறத தெளிவா அதற்குள்ள சீட்டு கொடுத்தாகணும். கொடுத்து 1-1 தான் ஸ்டாலினுக்கு எதிரான 67 காமராஜத்திற்கான சரியான விகிதங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதுல பலம் நிரூபிக்காத தாவேக எங்கிருந்து வந்தது? ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது இல்ல, வரும். அது ஒண்ணுமில்லாம சிவாஜி கணேச மாதிரி அம்பு ஆயிட்டுன்னா, சிவாஜி ஜானகி அதிர்ச்சி மாதிரி ஒண்ணுமில்லாம பிளாப் ஆயிட்டுன்னா, சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்காரு, ரசிகர்களை வச்சு வியாபாரம் பண்றாரு, அவரு வியாபாரம் பண்ணிட்டு போவாருங்க. நாங்க ஏங்க அவரு பொண்ணு பாதையில ஓட்டு போடணும்? அவருக்கு வேணா ஓட்டு போடுவோம், அவருக்கு வியாபாரத்துக்கு இன்னும் கடுமையான வார்த்தையை கூட அதுல சொல்லலாம். நாங்க ஏங்க ஓட்டு போடணும்னு அவர் மேல அபிமானமுள்ள ரசிகர்கள் நினைச்சிட்டாங்கன்னா, சிவாஜி ரசிகன் தான் நான். சிவாஜி ஜானகிய முதல்வர்னாரு, காமராஜ் ஆட்சிங்கிறதுக்காக ஐயா மூப்பனாரு பின்னாடி ஒரு தேசிய எண்ணம் கொண்ட நாம நின்னோம் அங்க அந்த எலெக்ஷன்ல. நார்வேல குளச்சல காந்தி அண்ணன் நின்னாரு, நாங்க அங்க நின்னோம். அப்போ நீங்க ஒரு ரசிகம் வேற, ஓட்டர் வேற. நீங்க பலமே நிரூபிக்காம விஜய் வந்து எடப்பாடிக்கு ஓட்டுன்னு சொன்னா, எடப்பாடியை ஏத்துக்கூடக்கூடிய விஜய் ரசிகர்கள் உள்ள வெள்ளாள கொண்டர்களும் வன்னியர்கள் வேணா நம்ம ஜாதிக்கு அதிகாரம் வருதுன்னு அந்த 2 ஜாதியும் போடலாம். விஜய்க்கு பறைய ரசிகருக்கு என்ன வந்து, விஜய்க்கு தேவாங்கர் செட்டியார் ரசிகனுக்கு என்ன வந்து, விஜய்க்கு செங்குந்த ரசிகனுக்கு என்ன வந்து, அவன் எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு அவன் ஓட்டு போடணும்? நீங்க ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்சிக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி விஜயகாந்த் நிரூபிச்ச மாதிரி, ஜெயலலிதா அது கூட்டணி வச்ச மாதிரின்னா அது வேற. பல நிரூபிக்காத விஜய் அவர் கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிடுவாரு? சார், ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் தான் சொல்றாரு இன்னும் பல பேர் உள்ள வர வேண்டி இருக்குன்ற மாதிரி, தாவேகா கூட பின்னாடி வரலாங்கிற மாதிரி ஒரு பேசுறாங்க. தாவேகான்னு அவர் சொன்னாரா? பல நிரூபிக்காத தாவேகாவுக்கு சீட்டை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஏமாளியா? அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா நீங்க? பல நிரூபிக்காதவருக்கு அடையாள அரசியலை தாண்டி சீட்டு கொடுக்கிறது வேஸ்ட். சீமானே 30 சீட்டு விஜய் கொடுக்கலான்னு இருக்கோம்னே டெப்டி சீஃப் இருக்கு, விஜய் சமாளிச்சுட்டாருன்னு சொன்னாப்புல. அப்போ என் பக்கத்துல இருந்த இன்னொரு தம்பி அவன் என்ன சொன்னான்னா, 20 சீட்டுக்கு மேல கொடுக்கறது, உங்க பெர்சன்டேஜ் ஓட்டுல இருந்து கொடுக்கறது, இது அடையாள அரசியலுக்கு தாண்டி கொடுக்கறது உங்களுக்கு வீக்குன்னு. அப்ப எடப்பாடி விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா, விஜய் தனிச்சு போட்டிட்டா, விஜயகாந்த் கமலஹாசன்லாம் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், கருப்பு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜய் 3 எழுத்து எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு ரெட்டையில ஓட்டுல ஸ்டேக்ஸ் இல்லாத கம்யூனிட்டிகள் ஓட்ட விஜய் தட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. அருந்ததியர், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், இந்த மாதிரிப்பட்ட தந்தை பெரியார் பேரையும் சொல்லி எடுத்துட்டு போயிடுவாரு. பலகீனமடையும் பயந்து, நீங்க பயந்து கொடுத்தாதான் அது அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து நம்மளுடைய வாக்குகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் நீங்க உள்ள கொண்டு வர மாதிரி தான் திட்டமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அதுதான் ஜானகி சிவாஜி கதிதான். பவன் கல்யாண் பல நிரூபிச்சாரு, சாதிச்சாரு. அல்ல அர்ஜுன் பல நிரூபிக்காதவருக்கு பவன் கல்யாணம் 2 மடங்கு கூட்டம் வந்து ஓட்டு எங்க வந்து, சிவாஜி கூட்டம் வந்து ஓட்டு எங்க வந்து, வடிவேலு கூட்டம் வந்து ஓட்டு எங்க வந்தது? இப்ப நீங்க பல நிரூபிச்சாதான் மரியாதை. தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்து மிக்க நன்றி.